லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வாய்க்காலை தோண்டிய ஜேசிபி, கண் நொறுங்கிய கனவு இல்லம். இனிமே நாங்க என்ன செய்ய போறோம்? கதறி அழுத வீட்டு உரிமையாளர்கள். கலங்க வைக்கும் புதுவை சம்பவம். புதுச்சேரி மாநிலத்தின் நகரத்தில் உள்ள மேட்டு பகுதியில் இருந்து ஏராளமான கழிவுநீர் கால்வாய்கள் செல்கின்றன. இவ்வாறு வெளியேறும் சாக்கடை நீர் அனைத்தும் பல்வேறு கால்வாய்கள் மூலமாக உப்பனாற்றுக்கு செல்லும். இந்த நிலையில் இந்த கால்வாய்கள் கடந்த சில ஆண்டுகளாக முறையாக பராமரிக்கப்படாமல் சாக்கடை நீர் வெளியேறுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். அதன்படி இந்த கால்வாயை சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயத்தில் இந்த பகுதியில் உள்ள காமராஜர் சாலையில் இருந்து மறைமலை அடிகள் சாலை வரை மேம்பாலம் அமைக்கும் பணியும் நடந்துள்ளது. இதனால் இந்த சாக்கடை கால்வாய்களை சீரமைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த மேம்பாலம் கட்டும் ஒப்பந்ததாரர்களுக்கு உரிய பணம் தராத காரணத்தால் கட்டுமான பணி பல ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் இந்த கால்வாயும் சீரமைக்க வழியின்றி அப்படியே இருந்துள்ளது. இது தொடர்பாக இந்த பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டுள்ளனர். ஆனால் மேம்பால பணிகள் முடியாத காரணத்தால் மாவட்ட நிர்வாகமும் செய்வதறியாது தவித்துள்ளது. அதன் பிறகு மீண்டும் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களின் சார்பாக அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஒரு வழியாக மேம்பால கட்டுமான ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சனைகள் முடிந்தது. மேம்பால பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் கடந்த சில வாரங்களாக தீவிரமாகியுள்ளது. இதில் மறைமலை அடிகள் சாலையை தாண்டி ஆட்டுப்பட்டி வழியாக வாய்க்காலை சீரமைக்கும் பணி வேகமாக நடைபெற்றுள்ளது. இதற்கிடையில் ஜனவரி 22 மதியம் பொக்லைன் இயந்திரம் மூலம் வாய்க்காலின் பக்கவாட்டு பகுதி சீரமைக்கப்பட்டு சுவர் எழுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அப்போது வாய்க்காலை அகலப்படுத்தி மண் அள்ளும் பணி நடந்துள்ளது. இதற்காக ஜேசிபி இயந்திரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாய்க்கால் ஓரமாக கட்டப்பட்டிருந்த வீடுகளில் அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்த இந்த பகுதி மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் இது குறித்து தகவல் அறிந்த அந்த தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளார். அப்போது அங்கு கூடிய பொதுமக்கள் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டுள்ளனர். இதன் காரணமாக ஒதியன் சாலை போலீசாரும் அங்கு விரைந்து சென்றுள்ளனர். அப்போது வாய்க்காலுக்கு அதிகப்படியான மணல் தோண்டுவதால் குடியிருப்புகள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போலீசாரிடமும் அதிகாரிகளிடமும் முறையிட்டுக் கொண்டிருந்த நிலையில் திடீரென அப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த 3 மாடி கட்டிடம் ஒன்று சரிந்து பொத்தென்று விழுந்து தூள் தூளாக நொறுங்கியுள்ளது. இதனை சற்றும் எதிர்பாராத வீட்டின் உரிமையாளர், பொதுமக்கள், போலீசார் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் ஆகியோர் அங்கிருந்து அரண்டு ஓடியுள்ளனர். இடிந்த வீடு சேகர் மற்றும் சித்ரா தம்பதியினரின் வீடு என்பதும் இந்த 3 மாடி கட்டிடத்தில் இன்னும் சில தினங்களில் புதுமனை புகுவிழா நடைபெற இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த வீட்டின் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று கிரகப்பிரவேசம் நடக்காததால் வீட்டின் உள்ளே யாரும் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. வெளியே நின்றிருந்தவர்களும் ஓடியதால் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. ஆனாலும் அதிகப்படியான மணல் அள்ளியதன் காரணமாக வீடு இடிந்து விழுந்ததாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் இது தொடர்பாக முதல்வரிடம் கூறி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளார். அதன் பின்னர் இந்த போராட்டம் கைவிடப்பட்டது. இதன் காரணமாக இந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.